வறுத்த வேர்க்கடலை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்களா? அதுக்கு என்னென்ன தேவைன்னா 2 கைப்பிடி அளவுக்கு வந்து வேர்க்கடலை, உப்பு, 1/2 மூடி தேங்காய், புளி கொஞ்சமா, தேவையான அளவுக்கு காரத்துக்கு பச்சை மிளகாய். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துரலாம். இப்போ பாருங்க நைஸா அரைச்சு எடுத்துட்டு வந்துட்டோம். அரைச்சு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பவுல்ல இதை மாத்திக்கலாம். உப்பெல்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இது கூட சேர்த்து கலந்து விட்டுறலாங்க. எப்பயும் ஒரே மாரி சட்னி செய்யாம, கொஞ்சம் மாத்தி இந்த மாரி செஞ்சு பாருங்க. சாப்பிடுறதுக்கும் நல்லாருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்ப இதுக்கு ஒரு தாளிப்பு குடுத்துறலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டோம்னா, சூப்பரான வேர்க்கடலை சட்னி தயாருங்க. இந்த சட்னி வந்து சாப்பாடு கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவும் நல்லா இருக்குங்க. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம். ரொம்ப குயிக்கான டைம்லயே ஒரு சூப்பரான சட்னி செய்யணும்னா, கண்டிப்பா இந்த வேர்க்கடலை சட்னி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட் வந்து வேற லெவல்ல இருக்கும். வேர்க்கடலை பிடிச்சதுன்னா, கண்டிப்பா இவங்க சட்னி விடவே மாட்டாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இதே மாரி கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சுன்னா, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க் யூ.